தற்காலத்தில் காலை உணவாக ஸ்மூத்தி சாப்பிடுவது என்பது ட்ரெண்டாகி வருகிறது. ஜிம்மிற்கு செல்பவர்கள், உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள், இவ்வளவு ஏன் காலையில் சமைக்க நேரமில்லாதவர்கள் என பலரும் ஸ்மூத்தி குடிக்க விரும்புகிறார்கள். ஸ்மூத்தி குடிப்பதற்கு சுவையாக இருக்கும், ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை உண்டாக்கும், ஆயுர்வேத மருத்துவத்திலும் யோக பயிற்சியிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. உடல் எடை குறைப்புக்கு மிகவும் பயனுள்ளது. ஸ்மூத்தி என்றால் என்ன? ஸ்மூத்தி என்பது பழங்கள், காய்கறிகள், கீரைகள், விதைகள், கொட்டைகள், உலர்பழங்கள் கலந்த அரைத்த கலவையாகும். இதனுடன் பால், தேன், பேரீச்சை போன்றவையாக சுவையூட்டியாக சேர்க்கப்படுகிறது. மற்றும் சிலர் தயிர், சீஸ், ஐஸ்கிரீம் போன்றவற்றை சேர்க்கிறார்கள். சிலர் சோயாப்பால், தேங்காய்ப்பால், நிலக்கடலைப்பால் என இயற்கை பொருட்களை சேர்க்கிறார்கள். ஸ்மூத்தி ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள், புரதம், கொழுப்பு நிறைந்த சரிவிகித உணவாகும். ஸ்மூத்தியில் சேர்க்கப்படும் பொருட்களை பொறுத்தே அது ஒரு வேளைக்கான சரிவிகித உணவாக மதிப்பிடப்படுகிறது. ஜூஸிற்கும் ஸ்மூத்திக்கும் உள்ள வேறுபாடு. பழச்சாறு என்பது பழங்களின் தோல், விதைகளை சக்கை என்று நீக்கிவிட்டு பருகுவது. வெறும் பழச்சர்க்கரையான பிராக்டோஸ் மற்றும் விட்டமின்கள் நிறைந்ததுதான் பழச்சாறு. ஆனால் ஸ்மூத்தியில் நார்ச்சத்து, தாதுக்கள், விட்டமின்கள், நன்மை பயக்கும் சத்துக்கள் நிறைந்தது. கழிவு என்று எதையும் நீக்குவதில்லை. தினம் ஒரு ஸ்மூத்தி குடிக்க உடலின் ஆரோக்கிய நன்மைகள். உணவுக்கு பதிலாக ஸ்மூத்தியை குடிக்க நல்ல பசி உண்டாகும். உடல் செரிமானத்தை அதிகரிக்கும். மலச்சிக்கல் நீங்கும். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆற்றல் பெருகும். உடல் எடை பராமரிப்புக்கு உதவும். தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். காய்கறிகளை உண்ணும் பழக்கம் ஏற்படும். கூந்தல் வளர்ச்சிக்கு உதவும். உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி உள் உறுப்புகள் நன்கு செயலாற்றும். நல்ல உறக்கம், இளமையான தோற்றம், சுறுசுறுப்பு, ஆரோக்கிய மனநிலை, செயல்திறன் கூடும். ஸ்மூத்தி தயாரிக்க தேவையானவை: பழங்கள்: பப்பாளி, மாம்பழம், வாழைப்பழம், சப்போட்டா, கொய்யா, அன்னாச்சி, பலாப்பழம், திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, அத்திப்பழம். காய்கறிகள்: வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, சுரைக்காய், கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், முள்ளங்கி, இஞ்சி, எலுமிச்சை, புடலை, பீர்க்கன், கத்தரி, வெண்டை, வெள்ளரி, நெல்லி. கீரைகள்: துளசி, கற்பூரவள்ளி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, திருநீற்று பச்சிலை. விதைகள்: பூசணி, சியா, ஆளி, சூரியகாந்தி, வெள்ளரி, முலாம்பழம், சப்ஜா. கொட்டைகள்: பாதாம், முந்திரி, அக்ரூட், பிஸ்தா. உலர்பழங்கள்: திராட்சை, அத்தி, பேரீச்சை, ஆப்ரிகாட். அவரவரின் தேவைக்கு ஏற்ப தேவையானதை தேர்ந்தெடுத்து தினம் ஒரு ஸ்மூத்தி எடுத்து அனைத்து சத்துக்களையும் பெற்று ஆரோக்கியமாக வாழலாம். நல்ல ஸ்மூத்தியை விரும்பாதவர்கள் யார்? மலிவான, வசதியான, செய்ய எளிதான, ஊட்டச்சத்து நிறைந்த அனைத்து பொருட்களையும் கொண்டு உணவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்மூத்தியை எடுக்க ஆரோக்கியமடையலாம். ஸ்மூத்தி சில குறைபாடுகளுடன் பல நன்மைகளை தருகின்றன. ஸ்மூத்தி விரும்பும் சிலருக்கு நல்ல தேர்வாக இருக்கலாம். மெல்ல முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பல் பிரச்சனை உள்ளவர்கள், சிறிய குழந்தைகள் இவர்களுக்கு நல்ல தேர்வு. காலை உணவாக ஸ்மூத்தி எடுத்துக்கொள்வது தீங்கு இல்லை என்றாலும் சில நேரங்களில் ஸ்மூத்தி குடிப்பதால் ஒவ்வாமை மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். இதுவரை ஸ்மூத்தி பற்றிய ஆரோக்கிய நன்மைகளை தெரிந்து கொண்டோம். இயற்கையான பழச்சாறுகள் அல்லது ஸ்மூத்தி தினம் ஒரு வேளை எடுத்து ஆரோக்கியமாக வாழ்வோம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கு நன்றி. தங்கள் உறவுகளுக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.